தூத்துக்குடியில் ஆன்லைன் வர்த்தகத்தில் அதிக லாபம் ஈட்டலாம் என கூறி பெண் ஒருவரிடம் நூதன முறையில் 6 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீனுக்கு புழுவை போடுவது போன்று 3000 ரூபாய் கொடுத்துவிட்டு லட்சங்களை சுருட்டிய மோசடி முதலை சிக்கியது எப்படி? பார்ட் டைம் ஜாப் வேண்டுமா? வீட்டில் இருந்தபடியே ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி அல்வா கொடுக்கப்பட்ட சம்பவம் தூத்துக்குடியில் அரங்கேறி உள்ளது. மோசடி பேர்வழிகள் நாள்தோறும் புதுசாக யோசித்து இணைய மோசடியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் டெலிகிராமில் லிங்க் அனுப்பி இல்லத்தரசி ஒருவரிடம் பணம் பறிக்கப்பட்டதன் பின்னணி என்ன? தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு டெலிகிராம் செயலியில் பகுதி நேர வேலைவாய்ப்பு உள்ளதாக கூறி அன்வான்டாக மெசேஜ் ஒன்று வந்துள்ளது. ஏற்கனவே தனக்கு ஒரு வேலை கிடைக்காதா என எதிர்பார்த்து காத்திருந்த அந்த இல்லத்தரசியும் அந்த மெசேஜை உண்மை என நம்பி சம்பந்தப்பட்ட நபரை தொடர்பு கொண்டிருக்கிறார். அந்த நபரோ ஹோட்டல் மற்றும் உணவகங்களுக்கு ரேட்டிங்ஸ் மற்றும் ரிவ்யூ கொடுப்பதுதான் உங்கள் வேலை என கூறியிருக்கிறார். இதன் மூலம் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஆயிரக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம் என அளந்து விட்டிருக்கிறார். அதற்காக ஒரு லிங்கையும் அனுப்பியிருக்கிறார். அந்த லிங்க் தனது செல்போனுக்கு வந்ததும் ஆர்வ கோளாறில் அந்த பெண்ணும் கஞ்சத்தனம் இல்லாமல் ஏகத்துக்கும் ரேட்டிங்கை அள்ளி தெளித்திருக்கிறார். முதலில் அந்த வேலைக்காக 3670 ரூபாய் பெண்ணின் வங்கி கணக்கில் கிரெடிட் ஆகியிருக்கிறது. அதை கண்டு குதூகலமான அந்த பெண்ணுக்கு மோசடி நபர் அடுத்த வலையை எடுத்து வீசி இருக்கிறார். அதில் ஆன்லைன் ட்ரேடிங் மூலமும் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தைகளை அளவில்லாமல் அள்ளித் தெளித்திருக்கிறார். இதை அடுத்து வந்த மற்றொரு லிங்கை கிளிக் செய்த இல்லத்தரசி அதில் 5,90,830 ரூபாயை முதலீடு செய்திருக்கிறார். தொடர்ந்து தனக்கு எந்த ஒரு லாபமும் வராததால் சம்பந்தப்பட்ட நபரை அந்த பெண் தொடர்பு கொண்டிருக்கிறார். அதற்கு கூடுதலாக பணத்தை கட்டினால்தான் முதலீடு மற்றும் அதற்கான லாப பணத்தையும் எடுக்க முடியும் என அந்த நபரோ மிரட்டும் துணியில் கூறியிருக்கிறார். இதை கேட்ட பின்னர் தான் அதிக லாபம் கிடைக்கும் என்ற ஆசையில் மோசடி நபரிடம் சிக்கிக் கொண்டதையே அந்த பெண் உணர்ந்திருக்கிறார். இதையடுத்து NCRP எனப்படும் தேசிய சைபர் கிரைம் புகார் தளத்தில் உடனடியாக மோசடி புகாரை பதிவு செய்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் உத்தரவின் பேரில் சைபர் குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மோசடியில் ஈடுபட்டது கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு பகுதியைச் சேர்ந்த 37 வயதான மகேஷ் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அங்கு விரைந்து சென்ற போலீசார் மகேஷை கைது செய்து தூத்துக்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இதுபோன்று வேறு பெண்களிடமும் அவர் மோசடியில் ஈடுபட்டிருக்கிறாரா எனவும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பார்ட் டைம் ஜாப் வேட்கையில் இருக்கும் இல்லத்தரசிகளை குறிவைத்து நூதன முறையில் மோசடி செய்து லட்சக்கணக்கில் சுருட்டப்பட்ட சம்பவம் தூத்துக்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.